ரகசியம் தெரிஞ்சா வெற்றிகள் குவியும். இப்ப நான் ரீசெண்டா ஒரு கெட் டுகெதர் போனப்போ அங்க இருந்த எல்லாருமே ரீசெண்டா தொடர்ந்து 3 படங்கள் ஹிட் கொடுத்த பிரதீப் ரங்கநாதனை பத்தியும் அவரோட எல்லா படங்களுமே எப்படி சூப்பர் ஹிட் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அவரோட சக்சஸ் ஃபார்முலா என்னவா இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்ததுல இருந்தும் அவரை பத்தி படிச்சதுல இருந்தும் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவருக்கு சினிமா பேக்ரவுண்டே இல்லைனா கூட யார்கிட்டயும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலனாலும் அவர் எடுத்த முதல் படமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு. அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அவரோட யூனிக்கான ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றிருந்தாலும் அவர் செய்யற முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சினிமா துறையில மட்டும் இல்லாம எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே வெற்றி அடைவதற்கான ஒரு ஃபார்முலாவை பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும். பிரதீப் ரங்கநாதனோட ஒரு இன்டர்வியூவை பார்த்தேன். அவர் ஒரு வெற்றிகரமான நடிகர் மற்றும் ஒரு வெற்றிகரமான டைரக்டராக நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காராம். அவருக்கு சினிமா பேக்ரவுண்ட் இல்லாததுனாலையும் எந்த சிபாரிசும் இல்லாததுனாலையும் அவரை யாருமே அசிஸ்டண்டா எடுத்துக்கல போல. ஆனாலும் அவரோட பேஷனான சினிமாவை விடக்கூடாது அப்படின்னு அவரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த போதே தொடர்ந்து ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் லவ் டுடே அப்படிங்கிற படம். அந்த ஷார்ட் பிலிமை பார்த்து தான் அவருக்கு மூவி ஆஃபரே வந்திருக்கு. அதை வச்சு படிப்படியா முன்னேறி இந்த பொசிஷனை அவர் ரீச் பண்ணியிருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் மட்டும் இல்ல, எல்லா வெற்றியாளர்களும் ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டேக் ஆக்ஷன் கண்டினியூஸ்லி. சிம்பிள். இப்போ வெற்றியாளர்களா இருக்கிற நிறைய பேரு அவங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகளை சந்திச்ச போது கூட அவங்களோட குறிக்கோளை நோக்கி வேலை செய்யறத மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க. வெற்றிக்கு அதிர்ஷ்டம், திறமை இது எல்லாத்தையும் விட ஆக்ஷன், செயல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேரு ஒரு விஷயத்த பண்ணணும்னா அதை பத்தி ரொம்ப யோசிச்சு அனலைஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்ம யோசிக்க தேவையில்லாத பயம் நிறைய வரும். இந்த பயம்னாலேயே நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்காமலே விட்டுருவோம். இப்ப நம்ம போன்லயே ஒரு 50 ஆப்பை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா பேட்டரி ஃபுல்லா ட்ரெயின் ஆகி அந்த போன்ல எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம ஒரு ஆப்பா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஆக்ஷனை நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்பதான் நம்ம போன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம மைண்டும். நம்ம என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டு ரொம்ப மெதுவா, ரொம்ப ஹெவியா, ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் எடுத்தாதான் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். நீங்களும் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம நிறைய விஷயத்துல கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால ஆக்ஷன்ஸே எடுக்காம இருப்போம். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை செய்யதானே அந்த விஷயத்தை நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்றதுல கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னு உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளால பண்ணவே முடியாது. சின்னதா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல, நம்ம ஃபேமிலி லெவல்ல இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பிராக்டிஸ் பண்ணதான் நம்மளால அதை எஃபிஷியன்ட்டா பெரிய லெவல்ல பண்ண முடியும். நம்ம எந்த செயலும் செய்யாம இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் நமக்கு வரக்கூடிய சின்ன அசௌகரியங்களை கூட நம்மளால பொறுத்துக்க முடியாததுதான். ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. வாழ்க்கையில வர சின்ன அசௌகரியங்களை சகிக்கக்கூடிய தன்மை. என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை அக்செப்ட் பண்ணி திருத்திக்க ரெடியா இருக்கணும். சில சமயம் நம்ம எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கறதுனாலேயே ஆக்ஷன்ஸே எடுக்காம இருப்போம். நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா இமீடியட்டா நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. உடனடி பலனை நம்ம எதிர்பார்க்கறதுனால கூட நம்ம எந்த செயலையும் ஆரம்பிக்காம இருப்போம். அடுத்த முக்கியமான விஷயம் கிரிட்டிசிசம். மத்தவங்க விமர்சனத்துக்கு பயந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு கூட நம்ம நிறைய விஷயங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்காமலே இருப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி. இப்ப இந்த விஷயம் பண்ணா சரி வருமா வராதா அப்படின்னு யோசிச்சு எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்காம இருப்போம். நம்ம வெற்றி அடையலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கோம்ல, இதுதான் ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றோம். நம்ம தொடர்ந்து எஃபர்ட் போட்டோம்னா, ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம எந்த ஒரு விஷயத்திலயும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு முழுமையா நம்புறது தான் growth மைண்ட் செட். நம்ம வயசை நினைச்சோ இல்ல சூழ்நிலையை நினைச்சோ இல்ல நமக்கு வரப்போற ரிசல்ட்ஸ் பத்தியோ கவலைப்படாம நம்ம நேத்திய விட இன்னைக்கு ஒரு படி பெட்டர் ஆகணும், இன்னைய விட நாளைக்கு ஒரு படி பெட்டர் ஆகணும் அப்படின்னு படிப்படியா நம்ம முன்னேற்றத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறது தான்
growth mindset. இந்த growth mindset நம்ம கிட்ட இருந்தாலே நம்ம எந்த ஒரு செயல்லையும் இறங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு விஷயத்துல இறங்கி பார்த்தாதானே அதோட ஆழம் என்ன, எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரியும். இந்த law of attraction, ஈர்ப்பு விதி, அது நம்ம ஒரு விஷயத்தை அடைய என்ன செய்யறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. இத பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில வர நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம மைண்ட் செட், நம்ம ஆட்டிடியூட், மிக முக்கியமா நம்ம எண்ணங்களும் நம்மளோட உணர்ச்சிகளும் தான். இது எல்லாமே நமக்கு எதிராக வேலை செய்யும் போது நமக்கு பயம், ஸ்ட்ரெஸ், பதட்டம், குற்ற உணர்ச்சி இது எல்லாமே உண்டாகி நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்க மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், உங்களோட மைண்ட் செட்டை வச்சு எப்படி நீங்க மன அமைதி, நிம்மதி, அன்பு மற்றும் வெற்றியை ஈர்க்கலாம் அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுப்பீங்க. இத பத்தி இன்னும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற என்னோட மெயில் ஐடியா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க ஹாப்பினஸ்ல குறைந்தது 80% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி பார்த்தோம்ல, அதுல மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறது, ஒரு விஷயத்துக்கு மேல ஆசைப்படுறது, இதெல்லாம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது 1% ட்ரீமிங், 99% டூயிங். அதாவது 1% தான் நம்ம கனவு காண்றது, 99% நம்மளோட செயல் தான், நம்ம ஆக்ஷன்ஸ் தான். இந்த ஈர்ப்பு சக்தியின் அடிப்படையே நம்ம நினைக்கிறத அடைய நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான். நம்ம ஈர்ப்பு விதியில நிறைய டெக்னிக்ஸ் இருந்தாலும், எந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணாலும், இந்த ஆக்ஷன், செயல் அப்படிங்கிறத நம்ம பண்ணலனா நம்ம நினைக்கிறது கனவாகவும் ஆசையாகவும் மட்டுமே தான் இருக்கும். நம்ம கனவு நிஜமாகணும் அப்படின்னா அதுக்கான வேலையை நம்ம செய்யணும். நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு சில மைண்ட் செட் ரொம்ப முக்கியங்க. இதுக்கு தேவையான முக்கியமான மைண்ட் செட் பத்தி நான் பேச போறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குறிக்கோள் என்ன அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம குறிக்கோள் அடைய அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸை தொடர்ந்து போடணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, கன்சிஸ்டன்சிக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம், நம்ம ஒரு பாதையில போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா மற்ற பாதையை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ். போனை கம்மியா யூஸ் பண்றது, லேட் நைட் வரைக்கும் படம் பார்க்காம இருக்கிறது, எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும், நான் பண்றது பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரி சில மைண்ட் செட்ஸை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். எந்த அளவுக்கு நம்ம வெற்றி அடைய தேவையான விஷயங்களை பண்ணணுமோ அதே அளவுக்கு நமக்கு தேவையில்லாத பயன் இல்லாத விஷயங்களை நம்ம பண்ணாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். எப்பயுமே நெகட்டிவா யோசிக்கிறது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம வீட்டுக்கு திருட வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சுதானே நம்ம வீட்டை விட்டு வெளில கிளம்பும் போது வீடை பூட்டிட்டு போறோம். இதுதான் நம்ம நெகட்டிவ் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இருந்தோம்னா நம்மளோட ஃபியூச்சர் லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே நம்ம நிகழ்காலத்துல எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எப்படி நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு வந்துடும். நம்ம வெற்றி அடைய அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்க நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் முழுமையா புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுக்காக தான் நம்ம அப்பாவி குணம் மாற 5 மனப்பயிற்சிகள் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் யூஸ்ஃபுல்லான விஷயங்களும் அந்த வீடியோல இருக்கும்.